பூக்கி கணேஷ் சந்திரா டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல அஜய் திஷான் அப்புறம் தனுஷா இவங்கெல்லாம் நடிச்சு விஜய் ஆண்டனி மியூசிக் போட்டிருக்கிற இந்த படத்தோட கதை என்னன்னா, ஓப்பனிங் சீன்லயே கதாநாயகி ரெண்டு பேர் வந்து கார்ல சண்டை போட்டுக்கிட்டே போறாங்க. ஆல்ரெடி உங்க எங்கேஜ்மெண்டா இருக்கு போல இருக்கு. ஒரு இடத்துல சண்டை முத்தி போய் ஒருத்தர் நடு ரோட்ல நின்று அரைஞ்சிக்கிறாங்க. இதை சும்மா இருப்பாங்களா, பப்ளிக் எல்லாருமே அதை வீடியோ எடுத்து வைரல் ஆக்கிட்டாங்க. அகைன் அந்த ஒரு விஷயம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் பண்ற விஷயங்கள் ப்ராசஸ் பண்றதுக்காகவும், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மூவ் ஆனாங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே இந்த ஜிம்முக்கு போறது, சாமியார் கிட்ட போறதுன்னு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா எதுக்கு போகுதுன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல எல்லா படத்துலையும் வர மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த படத்துங்களாம் பார்த்துருப்போம். நான் மூவ் ஆன் ஆகிறேன்ட்டு போயிட்டு ஒருத்தன் அதான் கதாநாயகன் வந்து இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து வேற ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த நம்ம கதாநாயகியும் வந்து மேட்ரிமோனி ஆப்ஸ்லாம் வேற ஒருத்தங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பார்ட்னர் அங்கே ஒரு இடத்துல கிடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி படங்கள் ஒரு பட்டதான் பார்த்துருப்போம். கடைசியாக சேர்ந்தாங்களா இல்லையான்றத கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பெருசாக இங்கேயும் ப்ளஸ் எதுவும் இல்லை. அந்த பாண்டியராஜ் வர செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 சீன்கள் சென்டிமெண்ட்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த வீடு விஷயங்கள்லாம் அதுவும் வந்து இந்த படத்தை பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் நடித்த 3 படத்தையும் தூக்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே மிக்ஸ் பண்ணி எடுத்த மட்டும் மாதிரி தான் இந்த அப்பா சென்டிமெண்ட்ல டிராகன் படத்துலையும் இந்த லவ், இந்த சண்டை, இந்த ஃபோனு, ஜென்ஜி கிட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் லவ் டுடேலேருந்து, அதுக்கப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட், இந்த காதல் கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைசியாக வந்த இந்த டியூட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆகி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈகோ வச்சு இந்த லவ் ஃபைட்டு வர மாதிரி படங்களை ஊறப்பட்டதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த பூக்கின்னு சொன்னால் அதை ஒர்க் அவுட் ஆகிறது அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருந்ததுன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா சொல்லப்போனால் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு சீனுமே எல்லாம் இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் வந்து அந்த வர கான்செப்ட் எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக போட்ட மாதிரி இருந்தது. இது எல்லாத்தையும் கூட ஓகே, இதில் விஜய் ஆண்டனி மியூசிக் போடுறேன்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 360 பாட்டு போட்டு வச்சிருப்பாரு. அதெல்லாமே பாட்டு ரொம்ப ஒன்று கூட கேட்குதுங்கல்ல. அது பாட்டை விடுங்க, அதில் பாட்டோட லிரிக்ஸ்னு எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஜிவிஎன் படத்தில் வர்ற வாய்ஸ் ஓவர் கொடுப்பார்ல, அதை வந்து பாட்டாவே இங்கே வந்து பாடிடுறேன்ற மாதிரி. இன்னைக்கு காலையில் பல்லு விளக்கணுமான்றதுல இன்னைக்கு காலையில் நான் பல்லு விளக்கி ஆகணுமான்ற மாதிரிலாம் பாட்டு பாடிட்டு இருக்காது. அதெல்லாம் ரொம்பவும் டென்ஷன் ஆச்சு. மொத்தத்தில் ரொம்பவும் ஆவரேஜான படமே அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தயவு செய்து சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த படம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி இந்த படத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க.